உங்க கணவனோ மனைவியோ உங்களை தாக்குறாங்க, இல்ல துன்புறுத்துறாங்க, இல்ல உங்களை வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க, உங்க 2 பேராலையும் சேர்ந்து வாழ முடியல, இல்ல சேர்ந்து வாழ்ந்தா உங்க குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கார்டியன் அண்ட் வாட்ஸ்அப் ஆக்ட் படி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கஸ்டடி கூட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு ஆணால தன்னோட குழந்தைக்கு விசிட்டிங் ரைட்ஸ் மட்டுமே கேட்க முடியும், இல்ல தன்னோட குழந்தைக்கு கணவன் மனைவி பிரிஞ்சதுக்கு அப்புறம் கஸ்டடி மட்டுமே கேட்க முடியும். நீங்க காயப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதோட போட்டோஸோ வீடியோஸோ இல்ல டாக்டர் கிட்ட போய் காமிச்ச அந்த ரெசிப்ட்ஸோ பிரிஸ்கிரிப்ஷன்ஸோ அந்த மருந்துகள் அதோட ரெசிப்ட்ஸோ மெடிக்கல் பில்ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜோ இல்ல அதை பார்த்தவங்களோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் தான் எவிடன்ஸ் தான். நீங்க இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணணும். இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணாலே அவங்களுக்கு அகைன்ஸ்டா உங்களுக்கு இருக்கிற அந்த கிரவுண்ட் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். பட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் வந்து அவங்க வைஃபுக்கு அகைன்ஸ்டா எந்த கம்ப்ளைண்ட்டும் அவங்களால ரைஸ் பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு கணவன் மனதளவுலயோ உடம்பளவுலயோ வந்து அடிபட்டிருக்கான் இல்ல காயப்பட்டிருக்கான் மனைவியால அப்படின்னா அவனால வெறும் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் லான்ச் பண்ண முடியும். அதுவும் அந்த கிரவுண்ட வச்சு அவங்க டிவோர்ஸ் வாங்கிக்க முடியும். மத்தபடி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் லான்ச் பண்ண முடியாது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் முழுக்க முழுக்க பெண்களை பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்ட சட்டம். அவங்கள தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களை பதிலுக்கு பதில் பேசுறதோ தாக்குறதோ எப்பவுமே அதுக்கு ரெமடியா இருக்காது. உங்களுக்கு அகைன்ஸ்டா தாக்குறாங்களா இல்ல உங்களை காயப்படுத்துறாங்களா ரொம்ப காமா ஹேண்டில் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுங்க. நீங்க லீகலா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க அவங்க தடுக்கிறதா நினைச்சிட்டு நீங்க பிசிக்கல் அபியூஸ் ஈடுபட்டு நாளைக்கு நீங்க மாட்டிக்காதீங்க.